வாக்கர்த்தா விவசம்பிருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தயே ஜகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஸ்ரீ குருப்யோ நமः. குருவே சர்வலோகானாம் படஜ பவரோகிணாம் நித்தாய சர்வவித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமோ நமः. தக்ஷணாமூர்த்தி சமாரம்பம் ஸ்ரீ சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பராம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பிரிகாவதம் ஆதாரம் சர்வவித்யானாம் அஜக்ரீவம் உபாஸ்மஹே. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் ஸ்ரீ சங்கரம் லோகசங்கரம். ஓம் ஸ்ரீ சத்குருபாதாரவிந்தயோ சரணாரவிந்தியாபியா நமः. உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை குபேரன் டிவி நேயர்களே, அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த குபேரன் டிவி நேயர்களே, நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி, அதிலும் குறிப்பாக ஏப்ரல் மாதம் 2023 22ஆம் தேதி நடைபெற உள்ள இந்த குரு பயிற்சி அடுத்த ஒரு வருஷத்து 2024 ஏப்ரல் வரையிலும் இந்த குரு பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான முன்னேற்றங்கள், என்ன மாதிரியான நன்மைகள், என்னெல்லாம் நல்லது நடக்கும் போது, எந்த ராசி என்பவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வளர்ச்சியை அடைய போகிறீங்க, வெளிநாட்டு யோகம், கல்வி, உத்தியோகம், ப்ரமோஷன், அப்ராட் வாய்ப்புகள், டாக்டர், இப்படி நிறைய முன்னேற்றங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும், திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம், குடும்ப ஒற்றுமை, இதெல்லாம் நிறைய தலைப்புகளில் இந்த குரு பயிற்சி ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்த போகிறது என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக காண்போம். வாருங்கள். அன்பார்ந்த நேயர்களே, இப்போ இந்த குரு பயிற்சியை பற்றி நம்ம பார்த்தோம். நடைபெற இருக்கின்ற இந்த குரு பயிற்சி 2023 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி அதிகாலை நடைபெறுகிறது. மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு இந்த குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். ஸோ 12 ராசிக்கும் தனித்தனியாக எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதில் நல்ல ராசி எது அப்படிங்கிறதையும், சுப பலன்கள் ஃபேவரபுளாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்துட்டோம். எச்சரிக்கை ராசிகள் யாரெல்லாம் கவனமாக இருக்கணும், குருவால் கூட பாதிக்கப்படுவாங்களா அப்படின்னு கேட்டாக்கா ஒரு சில ராசிகள் இருக்கிறார்கள். அவங்க யாருன்னு பார்த்தோம். முதல்ல ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசி என்பவர்களை பொறுத்தவரை இது நாள் வரையிலும் லாபகுருவாக இருந்தார். அந்த லாபகுரு தற்சமயம் விரய குருவாக மாறியிருக்கிறார். ஸோ ரிஷபராசி என்பவர்கள் 12ல் குரு இருந்தாலும் சுப விரயங்களாக மாற்றிக்கணும். வீடு கட்டுறது, மனை வாங்குவது, கார் லோன் கட்டுறது, சின்ன சிறு சிறு கடன்களை ஏற்படுத்தி கொண்டு நகை வாங்கிறது, இந்த மாதிரி இதான் சுப விரயங்களாக, சுப செலவுகளாக அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அப்போது எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பென்சஸை உங்களுக்கு ஃபேவரபுளாகவும் ஃப்யூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற முறையிலையும் அந்த விரயத்தை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். சிறுகடன் இருப்பது சிறப்பு. அடுத்த எச்சரிக்கை ராசியாக கடகராசி அன்பர்கள். இந்த கடகத்தை பொறுத்தவரையில் தொழில் ஸ்தானமாகிய 10வது வீட்டுக்கு வருகிறார். அப்போ நீங்கள் உங்களுடைய தொழில் ஸ்தாபனம், உங்களுடைய வியாபார ஸ்தாபனம், நீங்கள் செய்யக்கூடிய தொழில், நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகம், அது என்ன உத்தியோகமாக இருந்தாலும் சரிதான், உங்கள் உத்தியோகத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், சொல்கிற பேச்சை கேட்கணும், மேல் அதிகாரிகள் சொல்வதை அனுசரித்து செல்ல வேண்டும். எச்சரிக்கை, கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். கடக ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஏன் கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்கா, தனக்கு 6, 8ஆக குரு மறைகிறார். இது நாள் வரலாம் 5, 9 திரிகோண தொடர்பு இருந்தது. அந்த திரிகோண தொடர்பு ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும் அமைந்தது. இப்போது 6, 8ஆக அமைகின்ற பொழுது நிச்சயமாக விருச்சிக ராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும்.
புதிய கடன் வாங்குவது, லோன் வாங்குறது, அல்லது யாரையும் கைமாத்தா வாங்குறது, வட்டிக்கு வாங்குறது, இதெல்லாம் ரொம்ப யோசித்து செயல்படணும். கையெழுத்து போடுறது, வாக்குகள் கொடுப்பது, ஃபேமிலி சப்ஜெக்டில் நிறைய கவனம் செலுத்த வேண்டும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விருச்சிக ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்கள். ஏன் கும்பராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, 2வது வீட்டில் தனஸ்தானத்தில் இருந்த அந்த குரு பகவான் தற்சமயம் எங்கே போயிருக்காருங்க? 3வது வீட்டில் போய் மறைஞ்சிருக்கிறார். அதுவும் ராகுவோட இணையறாரு. இங்கே சனி வேற பார்க்குறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியே ஓட்டப்பந்தயம் வச்சா மாதிரி வண்டிகள்லாம் ஓட விடுவாங்களே, மாட்டுப்பந்தயம் வச்சா மாதிரி ரொம்ப குதூகலமாகவே இருக்கும். கும்பராசி அன்பர்கள் எல்லா இடத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா வகையிலும் கவனமாக இருக்க வேண்டும். ஆமாம். அப்போ எச்சரிக்கை ராசிகளாக ரிஷபராசி, கடகராசி, விருச்சிகராசி, கும்பராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்மளுடைய சேனலில் நம்ம கொடுத்துருக்குறோம். அதையும் பார்த்து பலன் பெறுகள் என்பதை சொல்லிக்கொண்டு வாரங்கள் நம்ம அந்த ராசியை பார்த்துடலாம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.